இந்த படம் லோகேஷ் கனகராஜ்க்கே ஒரு யூசுவல் டெம்ப்ளேட்ல துறைமுகம் கூலின்னு கம்ப்ளீட்டா வேற பிளாட்ஃபார்ம்ல ரஜினியை பார்க்க இன்னைக்கு உள்ள 2K கிஸ்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னாலும் நம்மள மாதிரி 80K கிஸ் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சீரியஸான ரஜினியை ஏற்கனவே பில்லா தீ படங்கள்ல நிறைய பார்த்தாச்சு. நான் எல்கேஜி படிச்சப்ப பில்லா தீயில பார்த்த பழைய ரஜினி மாதிரியே கதையும் ரொம்ப பழச. ரஜினி எல்கேஜி படிச்சப்ப ட்ரெண்டிங்கா இருந்த கதை இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா? அதாவது 70-80களில் தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவை அடிச்சு போயிட்டு துவச்சு காயப்பட்ட அப்பாவை கொண்ட, அம்மாவை கொண்ட, நண்பனை கொண்ட, தங்கச்சியை கொண்ட, வில்லனை பழி வாங்குறேன் ஹீரோ களத்துல இருக்கிறது. ஆனா இங்க என்ன ஒரு வித்தியாசம்னா ஹீரோ நண்பனை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்கு பதிலா நம்பி வந்தவங்களை பழி வாங்கி இருக்காரு. உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை மசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அந்த அளவுக்கு ஒரு புவர் ரைட்டிங். ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு, படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு அனுமதி கிடையாது, சீரியஸான படம், ஆடியன்ஸை 2.25 மணி நேரம் எங்கேஜா உட்கார வைக்கணும். அதுக்கு ரஜினிங்கிற இதயம் மட்டும் போதுமா? கதை திரைக்கதை கண்டென்ட்ங்கிற மூளை வேண்டாமா? மூளை சரியா இயங்காத உடம்புல இதயம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஸ்டார் வேல்யூங்கிற ஒரு கை மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்கான ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேங்கிற 2வது கையும் சேர்ந்தா தானே தியேட்டர்ல கைத்தட்டல் சொல்லி பயங்கரமா வரும். இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குற ஆடியன்ஸ் 2-3 சீனை தவிர மத்த சீன் ஃபுல்லா செத்த படத்துக்கு வெத்தலமா கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள். ரஜினி பின்னால ஒரு பெரிய கோடாரியே குத்தி இருக்கு, ஆனா குண்டூசி குத்துன மாதிரி ஈஸியா தூக்கி போட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. சௌபின் ஜாகிர் கழுத்துல சங்கிலியை மாட்டி வச்சிருக்காங்க, அப்படியே ஒரு அனாயாசமா பைக்ல பறந்து போயிட்டே இருக்காரு. ட்ரெயின்ல ஸ்ருதி ஹாசனை துரத்திட்டு இருக்காரு. மெடிக்கல் படிச்ச ஸ்ருதி பைலட்டுக்கே சவால் ஒரு மாதிரி ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதே ஸ்ருதி அப்பா கூட இருந்து ட்ரைனிங் எடுத்த பிறகு அந்த மொபைல் கிரிமினேட்டரி ஆபரேட் பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மொபைல் கிரிமினேட்டரி ஆபரேட் பண்ண தெரியாத ஏன் பார்க்க கூட இல்லாத ரக்ஷிதாராம் ஈஸியா அதுல சார்லியை உட்கார வச்சு பஸ்மம் அமைக்கிறாங்க. ஓ குரலி வித்தையா?